ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரியே அவங்கள பயன்படுத்தியிருந்தாங்கன்னு. ஏன்னா இன்னைக்கு தேதியில் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, தாவேகாவை வந்துட்டு பாஜகவினுடைய இன்னொரு பரிமாணமாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதே முட்டாள்தனத்தின் உச்சமான ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தாவேகா வந்துட்டு டைரெக்டாக பிஜேபியையும் டிஎம்கே வந்து அட்டாக் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து டிஎம்கேக்கு போயிட்டு இவங்க வந்துட்டு இது வந்து பிஜேபியினுடைய இன்னொரு ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லுவோம்ல, சீமான சொல்லுவோம்ல பிஜேபியினுடைய பி டீம்னு, இவங்க தாவேகா வந்துட்டு பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து வெளியேறி இருக்காங்க. இது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த கட்சிக்குள்ளே இவங்க இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்களை வந்துட்டு அனுப்புனது யாருன்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஒரு சமயம் இவங்களே வந்துட்டு டிஎம்கேனுடைய ஸ்லீப்பர் செல்ல இருந்தாங்கன்னா, ஸோ இப்படி ஒன்று உருவாக்க போறாரு, உள்ள போய் ஜாயின் ஆயிடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்ல கொண்டு கட்சி சரியில்லைன்னு வெளில வந்துரு அப்படின்ற மாதிரி பிளான் வந்து நடந்திருக்கலாம். ஆமாங்க, ஏன்னா நிச்சயமா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, இன்னைக்கு இந்த பொண்ணு வந்துட்டு டிஎம்கேல சேர்றதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில வந்துட்டு இந்த பெண் போய் சேர்றாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய நிலையை நீங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் மேலே கேஸ் இருக்குது, அவர் உள்ளே இருந்தார், இப்போ வெளியில் வந்துட்டார். இதெல்லாம் தாண்டி டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு மனிதர். இதுக்கு முன்னாடி ஒரு அதிமுகவில் இருக்கும்போது கூட அவருடைய ஆளுமையான ஒன்று இருக்கு இல்லையா, கரூர் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மனிதனுக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு மனிதரெல்லாம் வைஷ்ணவி மாதிரியான ஒரு கத்துக்குட்டி அரசியல்வாதியோ இல்லை புது அரசியல்வாதியெல்லாம் தூக்கிட்டு வந்து கட்சியில் சேரும்போது முன்னே வந்து நிற்கணுன்ற அவசியமே கிடையாது.